إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க மாதத்திலே நம்மை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வசிக்க செய்து ரமலானுடைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கியமைக்காக நாம் அல்லாஹ்வை முதலிலே புகழ வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மவர்களை இன்னும் அதிகமான ரமலான்களை அடையக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வைத்து அந்த ரமலானில் அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் தந்து சொர்க்கத்திலே ரய்யான் எனும் வாசல் வழியாக நுழைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நபிமார்களோடும் சித்திகீன்களும் ஷுஹதாக்களோடும் குடும்பமாக ஒரு சிலர் கூட தௌஃபீக்கையும் வாய்ப்பையும் தந்துள்ள வேண்டும் என்று துவா செய்தவனாக இன்றைய வகுப்பை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெகுமதிகளை வழங்குகிறான் என்ற செய்தியை நம்ம என்ன பண்ண தொடர்ச்சியா பார்த்து வர்றோம். அது பெரிய செயல் சின்ன செயல் என்று இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லறங்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நன்மைகளை வழங்காமல் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்லுவாங்க, அதாவது நீங்க ஆட்டினுடைய குழம்பு வச்சா கூட கொஞ்சம் தண்ணியை அதிகப்படுத்தி பக்கத்தை விட்டு கொடுத்து விடுங்க, நீங்க அதை அற்பமா நினைச்சிடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. எல்லாருமே வறுமையில வாடிய மக்கள், வறுமையில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் எல்லாம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்கும் வச்சோம்னா ஏனிக்கு மடுவுக்கும் மலைக்குள்ள வித்தியாசம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள்லாம் இருந்தது. ஆனா நம்முடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக அபரிதமான நன்மைகளையும் மிக அபரிதமான செல்வங்களை நமக்கு வழங்கி இருக்கிறான். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், பத்தையில போதையில போதாது என்றதான் நம்ம சொல்லுவோம். அது நம்முடைய இயல்பு தான். அது ரசூலுல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறாங்க, ஆதமுடைய மகனுடைய வீட்டின் ஓரத்துல 2 தங்க ஆறு ஓடுனா கூட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான், என்ன போய் சொல்லுவான், இன்னும் ஒண்ணு ஓடுனா நல்லா இருக்குமே தான் சொல்லுவான் அவன். ஒருவேளை இங்க மக்கள் உட்காரதுனால அந்த கேள்வி கேட்கறங்கிற மாதிரி போயிடுறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஹைர் அல்லாஹ் ஹைராய் கொடு ரப்புல் ஆலமீன், கேள்வினா அவ்வளவு நான் கேட்க மாட்டேன். அப்ப மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் இருக்குது. மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குது, போதும் என்ற அந்த உள்ளமே அவனுக்கு இருக்கிறது இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை இஸ்லாத்துல நம்ம செஞ்சாலும் அதுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெகுமதிகளை வச்சிருக்கிறான். நீங்க அல்லாஹ்வை குறித்து உட்கார்ந்து அழுவுங்க. நீங்க செஞ்ச தப்ப அல்லாஹ்ட்ட முன்னிலையில உட்கார்ந்து நீங்க அழுதீங்கன்னா அந்த கண்ணீருக்கு சிறப்பு இருக்குது. நான் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீருக்கு சிறப்பு இருக்கு. தாய்மார்களை அதிகமா என்ன பண்ணுங்க, அல்லாஹ் முன்னிலையில உட்கார்ந்து கண்ணீர் வடிங்க, அதிகமா துஆ செய்யுங்க, திக்ரு செய்யணும்னா அதுக்கு சிறப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம சொல்றோமா இல்லையா, நேற்று கூட சொன்னா சிரிச்சாலே சிறப்பு இருக்கதான் செய்யுது. உங்களை பார்த்து நான் புன்முறுவலோடு சிரித்தேன்னு சொன்னோம்னா நல்லா இருக்கீங்க நல்லா விசாரிச்சா கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்கு நன்மைகளை வைத்திருப்பதா நம்ம என்ன பண்றோம், வளமையா உள்ள வகுப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு. குர்ஆன் ஓதுல என்ன சிறப்பு இருக்குது, நேற்று சொன்னோம் சலாம் சொல்வதில் சிறப்பு பார்த்தோமா இல்லையா. சலாம் சொன்னா என்ன சிறப்புங்க கொஞ்சம் செய்தியை நம்ம பார்த்தோம். அப்ப குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு, குர்ஆன் ஓதுனால என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் இந்த குர்ஆன் ஓதுவதன் மூலமாக. அல்லாஹ்வின் தூதர் அன் அபி உமாமத் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقرأ القرآن فإنه يأتي يوم القيامة صفيا من أصحابه. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அந்த குர்ஆன் மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்காக சிபாரிசு செய்யும் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த உலகத்துல தாங்க நமக்கு பாப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரும் துணைக்கு வருவாங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னோம்னா யாரு கூட வருவா,
முதல்ல சகோதரன்மார் வருவாங்க. அல்லாஹ் அதையும் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அதுக்கப்புறம் உம்மிஹி, அதுக்கப்புறம் அபீஹி, அதுக்கப்புறம் சாஹிபத்தின பண்றான். பட்டியல போறதுல அதாவது தன்னுடைய சகோதரன் தான் முதல்ல வருவான். அதுக்கப்புறம் தாயாரு, அப்புறம் அம்மா, மனைவி எல்லாம் வரதா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த பூமியில பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருவாங்க. மறுமையில யார் சிபாரிசுக்கு வருவா? நமக்கு யாராவது துணை உண்டா மறுமையில? மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கடைசி வாழ்ந்த மனிதர் வரைக்கும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எழுப்பி அந்த மைதானத்தில் நிக்க வச்சுக்கும் போது யாருக்கு யார் சொந்தம், யாருக்கு யார் சிபாரிசு செய்வாங்க என்றால் எல்லாம் பார்த்துட்டு ஓடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அல்லாஹ் முதல்ல சொல்லி காமிக்கிறான். இப்ப சொன்ன வசனம் என்னன்னு கேட்டோம்னா, மறுமையில சகோதரன் ஒரு சகோதரனை பார்த்து ஓடுவானா. ஏன்? என்னிடமிருந்து ஏதாவது ஒன்று கேட்டு விடுவானோன்னு சொல்லி. காசு பணம் அங்க செல்லுபடி ஆகாது. என்ன செல்லுபடியாக? அங்க நம்முடைய அமல்கள் செல்லுபடியாகும். ஆனாலும் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமா கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, சகோதரன் என்ன பண்ணுவான்? விரண்டு ஓடுவான். வஅபீஹி, தந்தை விரண்டு ஓடுவா, உம்மாவை விரண்டு ஓடுவாங்க, மனைவி விரண்டு ஓடுவா, சொந்த பந்தம் விரண்டு ஓடும். எல்லோரும் நம்மை பார்த்து ஓடுவார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். என்ன காரணம்? எதையாவது நம்மகிட்ட கேட்டுருவாங்கன்னு. ஆனா முடியுமா? முடியாது. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, யார் இந்த பூமியிலே வாழும் பொழுது குர்ஆனை தெளிவாக அழகாக அதிகமாக ஓதி வந்தாரோ அவருக்கு என்ன பண்ணுவோம்? அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! இது நமக்கு ஒரு பொருள் நமக்கு இலகுவா கிடைக்குதுன்னு வைங்களேன், அந்த பொருள் மீது நமக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. அது இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அதே மாதிரிதான் இங்க நம்ம எவ்வளவு சொன்னாலும் சரி, குர்ஆன் ஓதுங்க, அதுல சிறப்பு இருக்கு. நம்மனா எங்க பாய் எனக்கு ஓத தெரியுது, நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஓதாமே விட்டேன் பாய், அப்படியே சொல்றாங்களா இல்லையா? பாய் குர்ஆன் எடுத்து ஓதுங்க பாய், ரமலானுடைய மாதம் பாய், நன்மை கிடைக்கும் பாய் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன பாய் பண்றது, குர்ஆன் ஓத இல்லை பாய். எவ்வளவு பெரிய கை சேதம் பார்த்தீங்களா? நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வறுமையில இருந்ததுனால தாய் தந்தையர்கள்லாம் கொஞ்சம் கவனிக்காம விட்டாங்க. இருந்தாலும் தாய் தந்தையர் நம்மளை குர்ஆன் ஓத கவனிக்காம விட்டாங்கன்னு சொல்லி தொழில் செய்யறதுக்கு, வியாபாரம் செய்யறதுக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி வீட்டுல உட்காந்துருக்காரா இவரு? அடுத்தவங்க கையை நம்பி இருக்கிறோமா? நம்ம இல்லையா? அதற்குண்டான முயற்சி நம்ம செய்யறோமா இல்லையா? குர்ஆனை ஓதித்தரோம், ஓதுங்கன்னு சொல்லி எத்தனை பள்ளிவாசல்ல, எத்தனை மரங்கள்ல, எத்தனை இடங்கள்ல நோட்டீஸை போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் ஓத தெரியலையா? பெரியவங்களுக்கு ஒரு நேரம், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம், பெண்களுக்கு ஒரு நேரம், தாய்மார்களுக்கு ஒரு நேரம் என்று சொல்லி முஸ்லீம் மஹல்லாக்கள்ல பார்த்தோம்னு சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ் மரத்துக்கு மரம் தொங்கிக்கிட்டே இருக்கு போர்டு. எப்படி? குர்ஆன் கற்றுத்தரப்படும், வாங்க. பெரியவங்களுக்கா இஷாக்கு பிறகு வாங்க, சிறார்களுக்கா அதிகாலை ஃபஜ்ருக்கு பிறகு வாங்க, பெண்களுக்கா 10 மணிக்கு மேல வாங்க, 2 மணிக்கு மேல வாங்க. உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமோ அந்த நேரத்துக்கு வாங்க, நாங்க குர்ஆன் ஓதி தரோம்னு சொல்லும் போது இதை கூட நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னோம்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய முன்னிலை கேவலப்படுறது எவ்வளவு பெரிய இதா இருக்கும். என்ன சொல்றாங்க? இந்த வயசுக்கு மேல போய் என்ன பாய் நான் போய் கத்துக்கிறது, எனக்கு என்ன பாய் தெரியும், வயசாகி போச்சு, இனிமேனா எங்கேயும் போய் குர்ஆனை ஓதி நான் என்ன செஞ்சிட போறேன் என்று பேசக்கூடிய கேட்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, உணர இல்லை மறுமை நாளில என்ன நடைபெறும், எப்படிப்பட்ட அமளி துமளிகள் ஏற்படும், அந்த நாள நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் நமக்கு யார் துணைக்கு வருவா, சிந்தனை இல்லை. அந்த செய்தியை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த செய்தியை நம்ம சொல்றோம், அதை கேட்பதற்கும் ஆள் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, நீங்க குர்ஆனை ஓதுங்க, நிச்சயமாக நாளைக்கு மறுமை நாள்ல உங்களுக்கு அது சிபாரிசு செய்யும் சொன்னோம்னா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நமக்கு இருக்குது என்பதை நாம் உணர கடமைப்பட்டு கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தி வல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதத்தினுடைய சிறப்பு பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான்? இது குர்ஆன் இறங்கிய மாதம்ன்ற, அதான் அந்த மாசத்துக்கு சிறப்பு. இந்த மாதத்துக்கான சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, இது குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த மாசத்துக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சு. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதுதான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் நன்மை இது தீமை இது என்பதை பிரித்து காட்டக்கூடிய அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த மாசத்துக்கு உண்டான சிறப்பு எப்படி இருக்கு? எதுல இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த குர்ஆனை என்ன பண்ணுங்க, நீங்க முழுமையா படிங்க, ஓதுங்க. எந்த ஒரு செயலையுமே இஸ்லாத்துல ஒன் சைடு லாபமா சொல்லவே இல்லைங்க. நம்ம ஒண்ணு செய்யறோம்னு வைங்களேன், அதுக்கு பிரதிபலன் அதிகமாவே இருக்கும். நம்ம செய்யறது வேணா சின்னதா இருக்கலாம்,
நமக்கு அது மிக குறைந்த தகுதியில தெரியலாம். அது என்னடா இதுல என்ன இருக்குது அப்படி நமக்கு தெரியலாம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு வெகுமதியை எப்படி வச்சுக்கிறான் பாருங்க. இப்ப நோம்பாளிகளுக்கு மறுமையில ரையான ஒரு சொர்க்க வாசல் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறான. இது நம்ம செய்யறதுக்கு அது கூலி ஆகுமா? இது யாருடைய வேலை? இது அல்லாஹ்வுடைய பெரிய அனுகிரகம் தானே. இது ரப்புல் ஆலமீன் நம்ம இந்த உம்மத்துகள் மீது, இந்த மனிதர்கள் மீது செஞ்ச பெரிய அருட்கொடை தானுங்க. அது உணர்றான மனுஷன் இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய கருணையாளன். அவனுடைய கருணை இந்த சுத்தி நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. நம்ம அந்த கருணையை உணர்றது இல்லை. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் இந்த மாசத்தெல்லாம் இறங்கிருச்சு. அதனால நீங்க குர்ஆனை நீங்க ஓதுங்க. நீங்க குர்ஆன் இறங்கிய மாதம் எது? அதனால அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும், நேரம் கிடைக்காமலும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதிகமான வேலைகள்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு டிவி பார்ப்பதெல்லாம் நீங்க தள்ளிட்டு என்ன பண்ணுங்க, மொபைல் பார்க்கறதையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு குர்ஆனை அதிகமா ஓதுங்க. ஏன்னா நன்மைகள் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய மாதம். குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதினீர்கள் ஆனால் நாளை மறுமை நாள் இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும். அதனால என்ன பண்ணுங்க, அதிகமா குர்ஆனை ஓதுங்க. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்து 204வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்க. வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமீ லஹு வன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்படும் போது நீ என்ன பண்ணுங்க, அதை செவிதாழ்த்தி கவனமா கேளுங்கன்றான். இப்ப நம்மள பெரும்பாலான சில மக்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டோம்னா, தெரிந்த ஒருவரை ஓத சொல்லி கேட்கலாம். இல்ல உங்களுக்கு தமிழ் மொழி தெரியுமா, இல்ல உருது தெரியுமா, இல்ல மலையாளம் தெரிஞ்சாலும் சரி, எந்த மொழி உங்களுக்கு தெரியுதோ அந்த மொழியில குர்ஆன் தர்ஜுமாக்கள் இருக்குது, நீங்க அதை எடுத்து படிக்கலாம். ஆனா நம்ம தெரியல, குர்ஆன் எனக்கு ஓத தெரியாதுன்னு இலகுவா நம்ம சொல்லிடுறோமே. நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நம்ம என்னெல்லாம் எவ்வளவுலாம் கஷ்டப்படுறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தப்பு கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி செய்யற தவறு இல்லை. இருந்தாலும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும், இந்த பூமியில வாழ்வதற்கு இவ்வளவு முயற்சி செய்யறமே, நாளைக்கு மறுமை நாள் ரப்பு முன்னாடி போய் நிக்கணுமே, அங்க போய் நின்று எனக்கு தெரியல நம்ம எவ்வளவு பெரிய அவமானம். அது நினைக்க மாட்டேங்கிறான் மனுஷன். இன்றைக்கு சைனாக்கு போனோம்னா நல்ல பொருட்கள்லாம் வாங்கலாம், நல்லா சம்பாதிக்கலான்ட்டு சைனா மொழியை கத்துக்கிறான் 15,000, 15,000, 20,000 கொடுத்து. ஜப்பான் மொழியை கத்துக்கிறான் 30,000 கொடுத்து. ஏன்? அந்த மொழியை கற்றுக்கொண்டால் அதுல எனக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறான். உண்மையா இல்லையாங்க? நுங்கம்பாக்கத்துல அதுக்கு உண்டான இடங்கள்லாம் இருக்குது. சைனா மொழி கத்துக் கொடுப்பதற்கு, ஜப்பான் மொழி கத்துக் கொடுப்பதற்கெல்லாம் என்ன பண்றாங்க, அங்க கிளாஸ் இருக்குது, அங்க வகுப்பு நடத்துறாங்க. 15,000 சும்மா இல்ல. நம்ம குர்ஆன் உங்களுக்கு ஓசியில கற்றுத்தரேன்னு சொல்றோம், மதிப்பே இல்லாம போகுது. எந்த பொருள் ஓசியில இலகுவா கிடைக்கிறதோ அதுக்கு உண்மையிலேயே மதிப்பு கிடையாதுங்க. நம்ம காசை கொடுத்தாதான் அதோடைய அருமை நமக்கு தெரியுது. இங்கிலீஷை கத்துக்கிட்டோம்னா ஒரு 40 நாளைக்கு 30 கோர்ஸ் 5,000, 7,000 வச்சிருக்கிறான். இங்கிலீஷ் மொழி கத்துக்கிட்டோம்னா நம்ம எங்க வேணாலும் போலாம், உலகம் முழுக்க போலாம் சுத்தத்துக்கு. ஜப்பான் மொழியை கத்துக்கிட்டோம்னா அங்க போய் சரக்கு வாங்கிட்டு வரலாம். சைனா மொழியை கத்துக்கிட்டோம்னா அங்க போய் சரக்கு வாங்கிட்டு வரலாம். நம்ம வியாபாரத்துக்கு அது பெரிய உறுதுணையா இருக்கும். என்றெல்லாம் நினைத்து காசு பணங்களை செலவு செய்து அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்க காசு பணம் செலவழிங்க. காசே இல்லாம இலகுவாக ஓசியில கற்றுத்தருகிறோம், வாருங்கள் என்று நம்ம என்ன பண்ண அழைக்கிறோம். வரமானங்கள் எவ்வளவு பெரிய கை செய்தம் இது. இதை பத்தி எல்லாம் கேட்பானு கேட்க மாட்டானா? உணர்றதே இல்லை. ஜப்பான் மொழியை கத்துக்கிறதுக்கெல்லாம் நீ போனீங்க, வெறும் 24 எழுத்தானப்பா இந்த அரபி மொழிங்கிறது. இதை கத்துக்கிறதுக்கு உனக்கு சும்மா ஓசியில கத்துத்தரேன்னு சொல்லிலாம் உங்களை அழைப்பு கொடுத்தாங்களே, நீ அதை கற்றுக்கொள்ளாமல் எனக்கு தெரியாதுன்னு சொல்றியேன்னு சொல்லி அங்க வச்சு நம்மளை கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நினைச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு அது தெரியவில்லை என்றாலும் கூட தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இருந்தாலும் அதனுடைய பொருள் என்ன என்பதை நமக்கு தெரிந்த மொழியில் தர்ஜுமாக்கள் இருக்கிறது, அது என்ன பண்ணணும், நம்ம வாங்கி படிப்போம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், குர்ஆன் ஓதப்படும் போது என்ன பண்ணுங்க, செவிதாழ்த்தி நீங்க கேளுங்க. ஒருத்தரை உட்கார வச்சு ஓத சொல்லுங்க, ஓத சொல்லி கேளுங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வேலையாகி போச்சு, தலைக்கு மேல வேலை, எல்லாம் ஓடி பறந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஏன் இந்த பூமி அப்படிப்பட்ட பூமியா போச்சு. அதனால ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு, எப்பா நீ இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுப்பா, நான் கேட்கிறேன்னு சொல்லுவதெல்லாம் சால சிறந்தது இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. அதனால என்ன பண்ணுங்க, வச்சிருக்கீங்களா மொபைலு, அதுல இருக்குது சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ காரிகள் ஓதுன அந்த கிராத் இருக்குது, போட்டு என்ன பண்ணுங்க, அதை ஆன் பண்ணி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருங்க.
அதை கேளுங்க நீங்க. அதை கேட்டு அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயத்துடைய 90வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான். இன்ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன் என்றான். குர்ஆன் உலக மக்கள் யாவருக்கும் நல்லுபதேசமே என்று வேறில்லைன்னு அல்லாஹ் தஆலா. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? இது உலக மக்கள் அனைவருக்குமே நல்லுபதேசம் என்று அல்லாஹ் தஆலா. அப்ப நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை உணர்வது இல்லாத அளவுக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ் சொல்லி காமிக்கிற பாருங்க, யார் இந்த குர்ஆனை ஓதாமல் அதை பத்தி சிந்திக்காம இருக்கிறாங்களோ அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். 47வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்துல அஃபலா யததப்பருல் குர்ஆன அலா குலூபின் அக்ஃபாலுஹான்றான். எப்படி? யார் இந்த குர்ஆனை பத்தி சிந்திக்க இல்லையோ, யார் இந்த குர்ஆனை ஓதலையோ, இந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை பற்றிய சிந்தனை ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவரை பார்த்து குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அஃபலா யததப்பருல் குர்ஆன அலா குலூபின் அக்ஃபாலுஹா. மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? குர்ஆன் கேட்குதுங்க, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவருடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறவான்னு அல்லாஹ் தஆலா. எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. இந்த குர்ஆனை பத்தி இங்க சிந்திக்க மாட்டீங்களா? சிந்திக்கிறானுங்க அவன். இன்றைக்கு இந்த குர்ஆனுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய நம்ம என்ன பண்றது இல்ல, அதை போய் சிந்திக்கிறது இல்ல. எப்படியோ அடிச்சு விட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படியே. ஆனா என்ன பண்றான், இந்த குர்ஆனை பத்தி சிந்திக்கிறாங்க. மாற்றார்கள் என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க. குர்ஆனை அவமதிப்பதற்காக, குர்ஆனில் என்னென்ன தவறுகள் இருப்பது என்பதற்காக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான், ஹிதாயத்தை கொடுத்து அந்த வாசகங்களை பார்த்துட்டு அப்படியே மெய் சிலிர்த்து போறான். அப்படியே 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி குர்ஆன் விரிவுரையாக விளக்கமாக சொல்லி காட்டுகின்றது. அது பண்ண அப்படி சிந்திக்கிறான், தன்னுடைய சிந்தனையை கூட அதுல செலுத்துறான். பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ் அப்படி மெய் சிலிர்த்து போறான். அல்லாஹ் அக்பர். இது சாதாரண ஒரு புத்தகம் கிடையாது, இது கடவுளிடம் வந்த புத்தகம் என்பதற்கு இது சத்திய நிரூபணம் என்ன பண்றான். சத்தியத்துக்கு சாட்சி சொல்லக்கூடிய எத்தனை மக்களை பாக்குறமா இல்லையா, இஸ்லாத்தை ஏத்துக்கிறான். காரணம் என்ன? இது சத்தியமான ஒரு வேதம். இது சாதாரண மனுஷன் கொண்டு வந்தது கிடையாது, ஒரு சாதாரண மனிதன் எழுதியது கிடையாது, அவள் கொண்டு வந்த வாசகம் கிடையாது. இது சக்திக்கு அப்பாற்பட்டு, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு வேறொருவனுடைய இறைவனிடமிருந்து வந்த வேதம் என்பதற்கு இது நிரூபணம் என்று என்ன பண்றான். அந்த விஷயத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம ஆராய இல்லை. நம்ம என்ன பண்றோம், மார்தட்டுறோம். குர்ஆன் நான் எங்களுக்கு சொந்தக்காரங்க, நாங்க தான் குர்ஆன் சொந்தக்காரங்க என்று சொல்லி நான் மார்தட்டி கொடுக்கிறோம். நம்ம சிந்திக்கிறோமா என்றால் இல்லை, நமக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க, பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் அவனுக்கு அதுல காத்திருக்குது. பார்க்கிறான், 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை பத்தி குர்ஆன் தெளிவாக விவரிக்கிறது. 1450 வருஷம் தான் ஆக்கி முகமது என்ற ஒருவர் வந்து, அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள செய்தியை சொல்றோம்னா அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் டெக்னாலஜி இல்ல, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்ல, எப்படி தெரிந்து கொண்டார்? இது மனிதனுடைய வாக்கு அல்ல, இது இறைவனுடைய வாக்கு என்ன பண்றான், புரிந்து கொண்டு என்ன பண்றாங்க, அந்த மக்கள் சிந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், குர்ஆன் என்ன பண்ணுங்க, நீங்க இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இல்ல உங்களுடைய உள்ளங்கள்ல என்ன பூட்டா போட்டு வச்சிருக்குது, நீங்க திறந்து பார்க்க மாட்டீங்களா என்று சொல்லி நம்ம என்ன பண்றான், ஏளனமாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், குர்ஆனையும் அதன்படி இந்த உலகில் நடந்து வரையும் மறுமை நாளில் கொண்டு வரப்படும் அல் பக்கரா மற்றும் ஆல இம்ரான் ஆகிய 2 அத்தியாயங்களும் தன்னை ஓதியவருக்காக போட்டி போடும் ரசூலை சொல்லி காண்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப என்ன பண்ணுங்க, குர்ஆன் அதிகமா ஓதுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதுங்க. நேரம் கிடைக்கும் போதுதான் ஓதுவேன் என்ற நிலை இல்லாமல் நேரத்தை நாம வரவழைத்துக் கொண்டு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வேலைக்காக, நம்முடைய தொழிலுக்காக கொஞ்சம் நேரங்களை என்ன பண்ண நிறைய மணிகளை அதுல செலவு பண்றோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறதுக்கு ஒரு மணி நேரம் வேண்டாங்க, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுவோம். அது என்ன சொல்லுன்னு படிப்போம் என்ற அந்த சிந்தனையை வைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு வெகுமதியை வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் சூரத்துல் பக்கராவையும் ஆல இம்ரானையும் தொடர்ச்சியாக ஓதி வருவாரோ நாளை மறுமை நாள்ல இந்த 2 சூறாக்களும் அவருக்கு என்ன பண்ணும், போட்டி போடும். அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ், என்ன இவர் ஓதினார், இந்த அத்தியாயத்தை ஓதினார் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நமக்காக சிபாரிசு செய்யும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சொல்லி காமிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உங்களை யார் சிறந்தவங்க தெரியுமா? எப்படி? உங்களை யார் சிறந்தவங்க தெரியுமா? யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களை சிறந்தவர் சொல்ல செய்தி என்ன பண்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆனை நல்ல முறையில் திறம்பட ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியமிக்கவர்களுமான வானவர்களோடு என்ன பண்ணுவாங்க? சொர்க்கத்தில் இருப்பார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாத்தீங்களா? நம்ம என்ன பண்றது இல்லை, உணர்றதே இல்லை. நம்ம உணர்றதே இல்லை. எவ்வளவோ செய்தி இருக்குங்க கண்ணியத்துக்குரியவர்களே. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அன்னைக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் பாய், தௌஹீதுக்கு நான் வந்ததுல இருந்து எல்லா செய்தியும் தெரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு எல்லாம் போதும், நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் என்ற இருமாப்பு இன்னைக்கு மக்கள் மத்தியில வேகமா பரவி வந்துகிட்டே இருக்குது. அப்படித்தானா இல்லையா? நம்ம பார்க்க நிலையை பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றோம் கேட்டோம்னா, நம்ம அந்த நிலையை நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். இங்க மாத்திரம் இல்ல, இந்த பள்ளியில தான் வந்தாங்க ஏதோ எஞ்சி போயிட்டாங்க கொன்றாங்கன்னா இல்ல, நிறைய இடங்கள்ல மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் மிகவும் குறைந்து கொண்டே போகிறது. காரணம், யூடியூப்ல எடுத்து போடுவாங்க பாய், வீட்டுல உட்காந்து நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சு போச்சா கதை. ஆனா அவருக்கு நம்ம என்ன பண்றோம்? 2000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்லயும் அவரை வரவழைச்சு அவருக்கு உண்டான அந்த செலவினம் கொடுத்து அடங்க வர்றமே ஒரு மணி நேரம் பேச வேண்டியிருக்கின்ற அவர் எத்தனையோ கித்தாபுகளை புரட்டி அங்கிருந்து வராரு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி என்ன பண்ண உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்க வராரு. நம்ம ஏரியாவில் உள்ள மக்கள் என்ன பண்றது இல்ல, அறிவிப்பு செய்யறாங்க, மக்கள் நம்ம தனித்தனியா கூப்பிட்டு சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க, செய்தியை பரிமாறுறாங்க. இருந்தாலும் கூட செய்தியை தொழுக முடிஞ்ச உடனே அறிவிப்பு செய்வாங்க, அவங்க பாட்டு எஞ்சி போயிட்டே இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வர வர அந்த எண்ணங்கள் மிக குறைந்து போயிட்டே இருக்குது. உண்மையிலேயே இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது நம்ம என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கிறோம். அதை என்ன பாய், அவர் என்ன பெரிய ஒரு முல்லாவா, அவர் அதான் கத்துக்கிட்டா நம்ம தான் எல்லாமே பாத்துக்கிறோமே, குரான் ஹதீஸ் தர்ஜமா எடுத்து பாக்குறோம், ஹதீஸ்க்கு நிறைய வந்துருச்சு பாத்துக்கிறோம், யூடியூப்ல நிறைய செய்தி வருது பாத்துக்கிறோம், எல்லா செய்தியும் பார்க்கத்தான் செய்யறோம். செய்தி எல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம். எவ்வளவு நேரம் பாப்பீங்க நீங்க? எத்தனை செய்தியை பார்த்து நமக்கு, அதாவது ஒரு மொபைல் போன்ல ஒண்ணு பாக்குறதுக்கும் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்து ஒரு பேச்சை கேட்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நான் முதல் வகுப்புலேயே சொன்னா, இங்க நீங்க இந்த உட்கார்ந்தாலே நண்பங்க அது ஏன் அதை நம்ம உணர மாட்டேங்கிறோம்? நீங்க மொபைல் போன்ல உட்கார்ந்து பார்த்தா அந்த நன்மை உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது அன்பானவர்களே, அது கிடைக்காது. அல்லாஹ்வுடைய இல்லத்துல நம்ம உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தின் சில செய்தியை கேட்டுக்கிறோம்னு அந்த எண்ணத்தோடு கூடி உட்கார்ந்து சொன்னோம்னா, மலக்குகள் நம்மளை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நம்ம மலக்குகளோடு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளை பத்தி அல்லாஹ் என்ன பண்றான்? வானவட்ட சிலாகித்து கூறான், சிறப்பித்து கூறானுங்க. இந்த சிறப்பு எப்படி கிடைக்கும்? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப என்ன பண்ணணும் நம்மன்னு கேட்டோம்னா, மார்க்கத்தினுடைய விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மளால முயன்ற வரை, நம்மளால் இயன்றவரை என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது ஒரு உபதேசம் நடக்குது, ஒரு பயான் ஏற்பாடு செய்கிறான்னு சொன்னோம்னா, நம்ம முதல்ல என்ன நினைக்க தெரியுமா? ஏதோ நம்மளை வச்சு கூட நினைச்சுக்கிறாங்க, நம்ம அங்கனே பக்கத்துலயே வந்துடுறோம், ஏதோ உங்கள்ட்ட சொல்லி செய்தி சொல்லிட்டு போயிடுறோம். ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க எத்தனை சிரமம் எடுத்து வந்திருப்பாங்க பாருங்க. அதை நினைச்சு பார்க்கணும். வர்றாங்க, உபதேசம் பண்ணதுக்காக வர்றாங்க. அந்த உபதேசத்தை நம்ம என்ன பண்ண கூட புறக்கணிக்க கூடாது. நம்ம அதில் கலந்து கொள்ளணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து ஒரு செய்தி எடுத்து நம்முடைய வாழ்க்கை நடந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதுக்கு வெகுமதி தருவானா தரமாட்டானா? கண்டிப்பாக தருவான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆனை நல்ல முறையில் திறம்பட ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியமானவர்களுமான வானவர்களோடு சேர்ந்திருப்பார் என்ற சொர்க்கத்துல சொன்னோம்னா, இது எவ்வளவு பெரிய சிறப்பு பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அந்த இதை அது மாத்திரம் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க பாருங்க. குர்ஆனை யார் நமக்கு ஓத தெரியும் சொல்றோமா இல்லையா? எழுத்த கூட்டி கூட்டி திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 கூலி இருக்குன்னு சொல்ல சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் சரளமா ஓதுறேன், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு கூலி உண்டு. இல்லை எனக்கு தெரிய இல்லை, கொஞ்சம் எழுத்துக்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால சேர்ந்து எழுத்துக்களா இருக்கு, கொஞ்சம் திக்கி திக்கி ஓதுறேன்னு சொன்னோம்னா 2 கூலி இருப்பது என்று சொல்லி இருக்குது என்பதை பத்தி என்ன பண்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எனக்கு ஓத தெரியலேன்னு என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. குர்ஆனை ஓதுவதற்கு எவ்வளவோ இலகுவான வழிமுறைகள் எல்லாம் இந்த காலத்துல வந்துருச்சு. குர்ஆனை ஓதுவதற்கு நிறைய இலகுவான வழிமுறைகள் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓதுவோம். குர்ஆனை ஓதுகின்ற ஒரு மூமின் உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் 4 விதமா பிரிக்கிறாங்க. குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம் 4 விதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு பிரிக்கிறாங்க. யார் குர்ஆனை நல்ல முறையில் ஓதி அதன் பிரகாரம் நடக்கிறாரோ அவர் எலுமிச்சம்பழத்துக்கு நாத்தங்கா இருக்குல்ல, இல்ல எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்துக்கு ஒப்பானவர் சொல்ல சொல்றாங்க. அதுக்கு நல்ல வாசமும் உண்டு, அது நல்ல சுவையும் உண்டு. இப்ப நம்ம தான் புரிஞ்சு குடிக்கிறோமே இந்த ரமதான்ல,
அப்படித்தானே? நஞ்சாரி சர்பத்தை போட்டு குடிக்கிறோமா இல்லையா? அது சாதாரணமே குடிப்போம், இப்பவும் குடிக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு வாசம் இருக்குது, அதுக்கு ஒரு சுவையும் இருக்குது. அப்போ ஒரு மூமினுக்கு உதாரணம் சொல்றாங்க. குர்ஆனை ஓத தெரிந்த ஒரு மூமினுக்கு உதாரணம் எலுமிச்சம்பழத்தை போன்றது. அதற்கு நறுமணமும் உண்டு, அதற்கு சுவையும் உண்டு. குர்ஆனை ஓத தெரியாத ஒரு மூமின் இருக்காரு பாருங்க, இவர் பேரித்தம்பழத்துக்கு ஒப்பானவர். பேரித்தம்பழத்துக்கு ஒப்பானவர். பேரித்தம்பழத்துக்கு சுவை இருக்குது, ஆனா வாசம் இருக்குதா? கிடையாது. 1300 ரூபாய்க்கு கிலோ கொடுத்து வாங்கினா கூட மோந்து பார்த்தோம்னா வாசம் இருக்காது, ஆனா ருசி இருக்கும். அப்ப குர்ஆனை ஓத தெரியாத ஒரு மூமினுக்கு உதாரணம் பேரித்தம்பழத்தை போன்றவர். குர்ஆனை ஓத தெரிந்த ஒரு நயவஞ்சகன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனை ஓத தெரிந்த ஒரு நயவஞ்சகனுக்கு உதாரணம் ஒரு பூவை போன்றது. அந்த பூவுக்கு லேசா ஒரு ஒரு வாசம் இருக்கும், ஆனா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நம்ம காட்டு பகுதிக்கு போனோம்னு சொன்னோம்னா நிறைய பூத்து குலுங்கி போய் கிடக்க முடியும், அப்படிதானா இல்லையா? நிறைய மரங்கள் வந்து ஏராளமான பூக்கள் என்ன பண்ணும், அப்படியே கொட்டி கிடக்கும், பார்க்கறதுக்கு அழகா தெரியும். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. குர்ஆனை ஓத தெரிந்த நயவஞ்சகன் ஒருத்தர் இருக்கிறான். எப்படி பிரிக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆனை ஓத தெரிந்த ஒரு நயவஞ்சகன் இருக்கின்றான். குர்ஆனின் மூலமாக நன்மை எதிர்பார்ப்பான். ஓதி பார்க்கிறது இதுக்கு இன்னைக்கு இருக்கா இல்லையா? தன் சொந்த லாபத்துக்காக என்ன பண்ணுவான், குர்ஆனை என்ன பண்ணுவான், அடிச்சு உடிச்சிட்டு காசு 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டா இருக்கானா இல்லையா? தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக. இவனுக்கு உதாரணம் குமட்டிக்காய் போன்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது பயங்கர கசப்பு, எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். யார் சூரத்துல் முல்க் தெரியுமா? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருவாரோ சுவனம் செல்லும் வரை அல்லாஹ்விடத்துல வாதாடுற சூழல் சொல்லி காண்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பு பாருங்களேன் கண்ணியத்துக்குரியவர்களே. எவ்வளவு சிறப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த சூறாவை வந்து யார் தொடர்ச்சியா ஓதி வருகிறார்களோ இந்த சூறா நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்துல இவர் சுவனம் செல்லும் வரை வாதாடும் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ்வுத்தாலா வச்சுக்கிறான் பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களை. நம்ம உணர்றது இல்லையே. அதை எத்தனை பேர் உட்கார்ந்து ஓதுறோம் பாருங்க, எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்கு பாருங்க. இல்லையே, எதையெல்லாமோ மனுஷன் பாடமாக்குறான், எதெல்லாமோ பாடமாக்குறான். ஆனா குர்ஆனுடைய வசனங்கள்ல பாடமாக்குது என்பது வந்து மிகவும் குறைவாக போச்சு. அப்ப என்ன பண்ணு கேட்டோம்னா, அந்த சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி என்ற அந்த ஆயத்தை அதிகமா ஓதுங்க, அதிகமா ஓதி உங்களுடைய மனசுல பதிய வச்சுக்கிறீங்க. அதை தொடர்ச்சியாக ஓதிவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே நமக்கு சொர்க்கம் செல்லும் வரையும் அல்லாஹ்ட்ட என்ன பண்ணுவது, வாதாடும் என்ற செய்தியும் பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி காண்கிறாங்க, குர்ஆனில் சிறிதளவு கூட தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைக்காதிருப்பவன் பாலடைந்த வீடுக்கு ஒப்பானவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய எந்த விதமான சூறாக்களும் சில செய்திகளும் வசனங்களும் இல்லையோ அவன் பாலடைந்த வீட்டுக்கு சமமானவன் என்றாங்க. பாலடைந்த வீட்டு பணம்னா பாம்பு, பள்ளி, பூரான், தேளுகள் எல்லா பலம் அங்கதான் கிடக்கும். யாருமே குடியிருக்காத ஒரு வீடு பூட்டியே கிடக்குன்னு வைங்களேன், எல்லா முசீபத்து அங்க இருக்கும். ஷைத்தான் அங்க குடிகொண்டிருப்பான், எல்லா விசயந்துக்களும் அங்க இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, யாருடைய உள்ளத்தில் சிறிதளவு வசனங்கள் கூட இல்லையோ அது பால் அடைந்த வீட்டுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அதிகமாக நம்ம குர்ஆனை ஓதுவோம், வசனங்களை நாம் என்ன பண்ணுவோம், மனதில் பதிய வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு வெகுமதியை தருவான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆன்ல நீங்க என்ன பண்ணும், குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான் 10 நன்மைகளை தருகிறான். வேற எந்த புத்தகத்தை படிச்சாலும் சரி, எந்த இதுகளை ஹதீஸ படிச்சு அதன் பாரு நடந்தா நன்மை, சரிங்களா? ஹதீது கிதாபுகளை படித்து அதன் பிரகாரம் நம்ம நடந்தோமையானால் நன்மை இருக்குது. ஆனா படிச்சதுக்கு நன்மை இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா நீங்க குர்ஆன் எடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் நன்மை, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை. அலீஃபும் ஹரஃபும், லாமும் ஹரஃபும், மீமும் ஹரஃபும். அலீஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அலீஃப் லாம் மீம் என்பது 3 எழுத்து, 30 நன்மை இருக்கின்ற என்ன பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அதிகமா நாம் ஓதி நன்மைகளை அதிகமா என்ன பண்ணுவோம், நாம் சேகரித்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளையும் உள்வாங்கி அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலையும் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்வோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்வோம். இது புனிதமிக்க ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் நம்மை விட்டும் 15 தினங்கள் பாதி கடந்து போச்சு.
இன்னும் பாதி எப்படி கிடக்குன்னு நமக்கே தெரியாது. இன்னும் யாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம், இனிதான் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிப்போம். அதனால சர்ரு என்ன பண்ணுவோம், ஓடியே போயிடும் அந்த 15 நாளும். அப்புறம் என்ன பண்ணுவோம், அடடே சே விட்டுட்டோமே, ரமதானை விட்டுட்டோம், நம்ம கொஞ்சம் குரான் ஓதிக்கலாமே, கொஞ்சம் அமல் செஞ்சுக்கலாமே, திக்கர் பண்ணிருக்கலாமே என்ற எண்ணங்கள் எல்லாம் அதற்கு பிறகு வந்தால் ரமதான் நமக்கு நம்மை விட்டும் அது கடந்து விட்டது. ஆகையால் ரமதானில் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணுவோம், நம்மால் இயன்ற வரை அல்லாஹ்வுக்கு என்ன பண்றோம், தான தர்மங்களை செய்வோம். நம்மளால் முடிந்த வரை குரான் அதிகமா ஓதுவோம், நின்று வணங்குவோம், தக்பீர் செய்து திக்ர்களை சொல்லுவோம், தௌபா செய்வோம், பாவ மன்னிப்பு பெறுவோம். எல்லா காரியங்களையும் இந்த ரமதான் அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பொருத்தையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருவான் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.